ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள், இந்த டேபிளை நான் ஒரு ரீடிங் செட்டப்பாக அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்ற போறேன். ப்ளஸ் ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்த்திக் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது. நம்ம இந்த பிளேஸ் கொஞ்சம் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் அன்பாக்சிங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 61" செல்ஃபி ஸ்டிக்கர். ஸோ இது ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் பழைய ட்ரைபாட் அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஐ திங்க் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் செக் பண்ணலாம். இந்த டேப்பில் நான் எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறதையும் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் அர்ச்சனா. நம்ம சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் நானும் ஆத்விக்கும் ட்ராவல் பண்ணுற விளாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேபிள் உள்ள திங்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் டேபிள் மேலே ஷீட்ஸும் போட்டாச்சு. இப்போ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்ல ஜன்னல் இருக்குது. ஸோ விண்டோட லைட்டிங்கும் கிடைக்குது. அதே மாதிரி டியூப் லைட் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது. ஸோ டேபிளை கொஞ்சம் வால் ஃபேஸிங்காக இல்லாமல் இந்த பக்கம் ஃபேஸிங் பண்ணுற மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா, வீடியோக்கு இன்னும் ஃபேஸில் லைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதான் பண்ண போகிறேன். டேபிளை ஃபுல்லாக திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரீடிங் என்விரான்மெண்ட் தான் செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ரீடிங் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டு. பிகாஸ் இந்த க்ளீன் என்விரான்மெண்ட் நமக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 61" Q06 செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸிங் 1600 வந்தது. அமேசான் ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். உள்ள வேற எதுவும் இல்லை. ஓகே, நான் யூஸ்வலாக வச்சிருக்கிறதோட கொஞ்சம் திக்கா இருக்குது. இந்த ட்ரைபாட் மாதிரி அளவுக்கு திக்காக தான் இருக்குது. ஸோ ஸ்டர்டினஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட் அளவுக்கே நல்ல ஸ்டர்டினஸ் இருக்குது. திக்கா இருக்குது. நம்ம நார்மல் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இல்லை, திக்காவே இருக்குது. அண்ட் இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா யூஸ் பண்ணலாம், கோப்ரோ யூஸ் பண்ணலாம், அண்ட் ரிங் லைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி பர்பஸ். அண்ட் போத் போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு வழியாக போராடி அதை லிஃப்ட் பண்ணிட்டு. ஸோ ஹைட் பொறுத்த வரைக்கும் எஸ் ஆப்வியஸ்லி 5 feet வரைக்கும் இருக்குது. ஐம் 5 feet. நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம். லாங் ஷாட்டு, ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் சிலது செக் பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் நிறையா அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரைபாட் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 750லேருந்தே ட்ரைபாட்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல திக்கா ஸ்டர்டினஸோடு இருக்கிற ட்ரைபாட்ஸ் எல்லாம். பட் நமக்கு இதை செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்னதாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் இருக்குது. இதெல்லாம் ட்ரைபாட்ல வராது. ஸோ அதனால ப்ரைஸ் கம்பேரிசன் ட்ரைபாட் கம்மி அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ராவல் விளாக்ஸ் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாங் ஷாட் எடுக்கிறதுக்குலாம் ட்ரைபாட் வச்சு நம்ம எடுக்க முடியாது. மொபைல்லே மோஸ்ட்லி எடுக்கிறவங்கள நான் சொல்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி அந்த நான் என்ன புக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் ஹூ ரன் வித் த வுல்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிசா பிங்கோலா எஸ்தஸ். ஸோ இன்னும் கவர் கூட பெரிக்கல நான். இந்த புக் தான். நான் இந்த புக் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மூவியில் வரும். அது என்ன மூவி அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஆர்வமாக இந்த புக்கை வாங்கி நான் படிக்க போகிறேன். படிச்சுட்டு ரிவ்யூவும் இருக்கும். பட் அந்த மூவியோட கனெக்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஏன் அந்த லீட் கேரக்டர் இந்த புக் படித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதை நான் ரிவ்யூவில் சொல்லிக்கிறேன். பட் என்ன மூவி அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ செட்டப் முடிஞ்சது. பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம ரீட் பண்ணும்போது டேபிள் மேலே வச்சு ரீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறேன், இல்லை ஃபர்தராக வேறு ஏதாவது வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே நான் செட்டப் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஈவன் ஆர்த்தி கூட உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த என்ன செட்டப்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானா இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரீட் பண்றதுக்கு வந்து காசியா நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நல்ல ஒரு சோஃபா இல்லைன்னா ஒரு பீன் பேக்ல உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரீட் பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது. ரீடிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ திங்க் 11th 12th தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் அதிகமாக ரீட் பண்றேன் நான். ஸோ புக்கை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சிம்பிள் செட்டப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து கம்பேர்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் என்விரான்மெண்ட் அண்ட் நமக்கு சுற்றி இருக்கும்போது அந்த பிளேஸ் வந்து நீட்டாக இருந்தது அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வந்து நம்ம அந்த வேலைகள் செய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ புக் ஓப்பன் பண்ணியாச்சு. புக்கோட ஸ்மெல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஸோ உங்களுக்கு புக் ஸ்மெல், பெயிண்ட் ஸ்மெல், பெட்ரோல் ஸ்மெல், இந்த பழைய பீரோ ஷாப் எல்லாம் கிராஸ் பண்ணி போனால் ஒரு ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அந்த பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் ஸ்மெல். ஸோ அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மூவியில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியா பட் இந்த புக் வந்து வச்சுருந்துருப்பாங்க ஹைவே அப்படிங்கிற மூவியில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன் ஆக்சுவலி. அண்ட் மோரோவர் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த புக்கு அந்த மூவில ஏன் அவங்க அதை கேரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ரிவ்யூ சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும், கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.